சுவிட்சர்லாண்டில் உள்ள ஒரு மாநிலத்தில் வந்து சுவிஸ் பாஸ் உள்ளவர்களுக்கு அவருடைய சம்பளத்திலிருந்து மாதம் அவருடைய டேக்ஸை கழிப்பதாக சொல்லப்படுறது. அதை பற்றிய விளக்கம் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் கவனம், இந்த நாட்டில் நாங்கள் இருக்கிறாங்க உடனடியாக எங்களுக்கு அன்றாடம் முக்கிய விடயம் இந்த டேக்ஸுக்கு ஒரு முடிவு செய்யணும். ரெண்டாவது விடயம் இந்த கிரகங்காசு வந்து மருத்துவ போய் கண்டிப்பாக கட்டியாகும். ஏன்னு சொன்னால் அது ஒரு வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ஒப்பிக்கத்தோடு கிணவரை பார்த்தீங்கன்றால் இந்த பில்லில் கட்டாமல் அங்கே வந்தால் கிரகங்காசில் 10,000 இருக்குது, 15,000 இருக்குது. அப்போ நீங்கள் எடுக்கிற சம்பளத்தில் என்ன செய்கிறீங்க அப்படி கேள்வி வரலாம். இதே ஒரு காலத்தில் அவங்க யோசிக்கலாம், இப்படி வேலாம் கிரகம் காசு விட்டீங்கன்றால் அது வந்து பெத்தராய்பம் போனால் நீங்கள் வீடு வாங்க முடியாது, வேறு வேறு விடயங்களை செய்ய முடியாது, ஒரு கிரெடிட் கடன் எடுக்க முடியாது, இப்படி அப்படிங்களும் இருக்குது. சிலவரை பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருந்தேன், அங்கே இவ்வளோ பில்லுகள் கிரகம் காசை கட்டாமல் இருக்கும், நாங்கள் வெளிநாட்டு பயணம் போகிறோம், நாங்கள் ஸ்ரீலங்கா போகிறோம், பெத்திரிமலை இவ்வளோ இருக்குது அது இருக்குது, சில பேர் அடித்து கேட்பார்கள். ஆனால் எனக்கு பெத்தராய்பில் வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குது, கிரெடிட் எடுக்கலாமான்னு. ஏன் அப்போ வங்கி யோசிக்கும், நீங்கள் உள்ள கிரகங்காசையை கட்டாதீங்க, எப்படி இந்த வங்கி கடனை கட்ட போகிறீங்க, இப்படியான பிரச்சனை இங்கே வரும். அந்தந்த மாதங்கள்லேயே உங்களோட சம்பளத்திலேருந்து இந்த 10% அவங்க கழிச்சாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 6,000 சொல்லணும்னா 600 கழிப்படும் சொல்லி வச்சு கொடுங்களேன். 6 ரூபா படி பார்த்தீங்கன்னா 6,000 7,000 உங்களுக்கு வரது கழிப்பட்டும். உங்களுக்கு வரி வரும் பொழுது சிலவாள் உங்களோட வரியில் வந்து கூட கட்டிதான் உங்களுக்கு மிச்சம் திரும்பி வரும். இல்லைன்னு சொன்னால் கட்ட வேண்டியதான், நீ கொஞ்சம் தான் கட்ட போகிறீங்க, அந்த பிரச்சனை அன்றோட முடிஞ்சிடும். இது வருஷ முடிய வந்தால் 7,000 வரி வரப்போகுது, என்னென்ன வரி வரப்போகுது, நாங்கள் கிரெடிட் எடுக்கணும், இந்த பில்லை கட்டாவிடணும், கிரகங்காசை கட்டாவிடணும், இப்படியான பிரச்சனை வரும். அந்தந்த மாதங்களே நாங்கள் எடுத்து இது கிரங்கன், இது கிரெடிட், இது டேக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தால் எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு இடம் இல்லை. பல பேர்கிட்ட இந்த பிரச்சனை பார்த்தேன்னு சில பேர் கிரெடிட் வரப்போது சொல்லுவாங்க, டேக்ஸ் வந்துருக்கு 10,000, டேக்ஸ் வந்துருக்கு 12,000, வரி எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஒரு நல்ல முறையான விடயம்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா அந்தந்த மாதங்களே கழிச்சிட்டால் மாதம் முடிஞ்சால் இது மூலம் மிச்சமும் எங்களோட காசு நாங்கள் மிச்சம் பிடிச்ச காசுன்ட்டு இருக்கும். இதே போல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரெடிட் எடுக்கிற கூட கிரெடிட்டை ஆசைப்பட்டு கிரெடிட் எடுக்கிறாங்க. 50,000 வரும், 60,000 வரும்னு சொல்லி அந்த கிரெடிட் எடுக்கும்போது எப்படி கட்டுவது, இப்போ அதுக்குள்ள நீங்கள் பட்ஜெட் போடணும். ஏன்னா நான் வந்து கிரகங்காசு கட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா சில இடங்கள் நீங்கள் 2 பேர் வேலை செய்தால் உங்களோட சம்பளம் கூட வேண்டாம், உங்களுக்கு பிரீமியம் பேர் பில்லுக்கும் கூட வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் சில பேருக்கு வந்து ஒரு பிள்ளைகள் படிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பிரீமியம் பில்லுக்கு வரும். அப்போ அந்த கிரகங்களை நாங்கள் கட்டி விட்டோம் என்றால் இப்படியான பிரச்சனைகள் பிரச்சனைகள் வராது. அதை விட டேக்ஸையும் அந்தந்த மாதம் கட்டிவிட்டால் நாங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய விடயங்களும் இங்கே இருக்குது. ஆகவே இங்கே வந்து இந்த 3 விடயங்கள், ஒன்று டேக்ஸ், ஒன்று கிரகங்காசு, 3வது இந்த ப்ரிவாத் கிரெடிட்டுகள், கிரெடிட் கார்டு கிரெடிட்டுகள். கிரெடிட் கார்டு உள்ள ஒரு விஷயம் இருக்குது. கிரெடிட் கார்டு உள்ள நீங்கள் கிரெடிட் எடுத்து கட்டாவிட்டால் 2 தரம் 3 தரம் மானும் 4 தரம் மானும் வந்து அதையும் போட்டுவிடுறார்கள். இந்த காசை நீங்கள் காட்டில் காட்டுறது ஸ்பேரன்னு சொல்லி ஸ்பேரம் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அடுத்து கிரெடிட் எடுக்க முடியாது. இப்படியான பிரச்சனை இங்கே இருக்குங்க. மிக கவனம். என்ன பற்றி இந்த விடயம் ஒரு நல்ல விடயம்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தில் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றது இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து பாஸ் ஸ்டாப் மாநிலத்தில் வந்து வசிப்பராக இருந்தால் உங்களுக்கு இந்த சட்டம் ஆல்ரெடி அறிமுகப்படுத்தி இருந்தால் உங்களை வேலை இடத்துலையோ இல்லாட்டிக்கு நீங்களாவே அந்த சம்பளத்திலிருந்து கழிக்கணும்னு சொல்லி போய் உங்களோட வேலை இடத்துல கதைச்சிருந்தா முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் தொடர்ந்து வருடாந்தம் வர்ற டேக்ஸ் ஃபார்மை நிரப்பத்தான் வேணும். இது வந்து காசு கட்டுறதுக்குரிய ஒரு இலகுவான சிஸ்டத்தை தான் அரசாங்கம் வந்து உங்களுக்கு அங்கே இருக்கிற மாநிலம் வந்து உங்களுக்கு உருவாகி தருது. நார்மலாக எல்லா மாநிலங்களும் வந்து ப்ரொஃபஸோரிஷ ஸ்டோயர்னு சொல்லி அடுத்த வருடத்துக்குரிய டேக்ஸ் நீங்கள் முன்கூட்டி கட்டுறதுக்கே உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு முதலே வரும். இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், நீங்கள் முன்கூட்டியே கட்டி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பின்னோக்கி இந்த பிரச்சனைகளுக்கோ இல்லாட்டி கடனுக்கோ வந்துடக்கூடாதுக்காண்டி தான் இந்த சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறார்கள். சில பேர் ஓகே அடுத்த வருஷ டேக்ஸ் தானே நானே இப்போ கட்டணும்னு சொல்லி இப்போ இருக்கிற டேக்ஸை கூட பின்னோக்கி கட்டி கொண்டு வராதான். அது முன்கூட்டி நீங்கள் கட்டியிருக்கிற பட்சத்தில் வந்து பெரிய அமௌண்ட்டாக கடைசியில் உங்களுக்கு டெஃபினிட்டிவாக ஸ்டோயர்ஃபரான் ஆகும் வரைக்க பெரிய அமௌண்ட்டாக தெரியுது. நீங்கள்
கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாதமும் டேக்ஸுக்குன்னு சொல்லி காசு ஒதுக்கி டிரெக்டாக கட்டி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வராது. சில பேருக்கு அப்படி நீங்கள் உங்களுக்கு ஒரு பில்லாக இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட்டை கட்ட சொல்லி சொல்கிறதால உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த பாசட் ஸ்டார்ட்டில் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிற சம்பளத்துலேருந்து கழிக்கிற சிஸ்டம் வந்து நல்ல ஒரு விடயமாக இருக்கும். மற்ற இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் 50 பேருக்கு மேற்பட்ட ஒரு கொம்பனியாக இருந்தால், அதாவது 50 பேர் மித்தார் பைத்தருக்கு மேலே வைத்திருக்கும் கொம்பனியாக இருந்தால் அவங்களும் வந்து நேரடியாக இந்த சிஸ்டத்தை வந்து டிரெக்டாக அமுல்படுத்த முயற்சிக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அவங்க டிரெக்டாக உங்கள்கிட்ட கேட்காமையே சம்பளத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கழித்து டிரெக்டாக டேக்ஸ் ஆஃபீஸுக்கு அனுப்புறதுக்கு அவங்க பார்த்து கொண்டிருக்கணும். அது எத்தனை வீதம்ன்றது வந்து இன்னும் வந்து முடிவெடுக்கப்படையலை. முக்கியம் நீங்கள் வந்து அப்படி நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி 50 பேருக்கு மேற்பட்ட மித்தார் பாய்த்து இருக்கும் பட்சத்தில் இந்த கம்பெனியில் இந்த சட்டம் வருதுன்னு சொன்னால் உங்களுக்கான அதில் ஈடுபாடு இல்லாட்டிக்கு நீங்கள் தான் ஆக்டிவாக எழுத்து மூலம் அந்த உங்களோட கம்பெனிக்கு எழுதணும், எனக்கு டேக்ஸ் வந்து சம்பளத்தில் கழிக்க வேணாம்னு சொல்லி நீங்கள் ஒன்று சொல்ல அடிக்கி டிரெக்டாக உங்களோட சம்பளத்துலேருந்து கழிச்சிடுவார். உண்மைதான். நல்லபடியாக ஏன்னு சொன்னால் எனக்கு தெரியும், பல பேர் வந்து கேட்பினோம். நான் போன வருஷம் முதல் வருஷம் கூட சம்பளம் எடுத்தினேன். 2ஆவது வருஷம் வந்து நான் சம்பளத்தை குறை எடுத்துக்கு. ஏன் இந்த டேக்ஸ் ஒரே மாதிரி வந்திருக்கு அது நீங்கள் யோசிக்க தேவையில்லை. எடுத்துனால் முதல் வரை 2000 ஒரு கதைக்கு 24ஆம் ஆண்டு நீங்கள் கூட சம்பளம் எடுத்தால் அந்த கணக்கை பொறுத்து தான் உங்களுக்கு 2025க்கும் கணக்கை பார்த்து அனுப்புவார். அதாவது நீங்கள் சொல்கிற போல் முன்னுக்கு கட்டுறதுக்கு காசு வரும். நீங்கள் கட்டின பிறகு நீங்கள் ஸ்டோயர் செய்து முடித்த பிறகு அவங்களுக்கு அந்த துண்டு போகும். ஓகே, ஸ்டோயரில் வந்து எனக்கு இந்த 80,000 எடுத்த சம்பளத்தில் இப்போ நான் 46,000 எடுத்துக்கணும்னு சொன்னால் அதை கழித்து மிச்சம் உங்களுக்கு தருவார்கள். இங்கே ஒரு ஸ்டோரில் வந்து எந்த இதுவும் வராது. அப்படி ஏதாவது நடக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோரி வேறு வாழ்த்துங்க டெலிஃபோன் அடித்தும் கதைக்கலாம், ஒரு கடிதம் போட்டும் கதைக்கலாம். நான் போன முறை குறைச்சம்படுத்தினால் இந்த வருஷம் குறைச்சம்பளம் எடுத்துக்கிட்டால் அதெல்லாம் கழித்து வரும். இங்கே எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல முறையில் தான் நடைபெறுகிறது. ஆனால் பல பேர்ட்ட கதை வந்து அது போன வருஷத்துக்கு முதல் வருஷம் நான் கூட வெளிச்சினால் கூட ஓகே நான் கட்டிட்டேன், அதுக்கு பிறகு குறைய வெளிச்சினா அதே மாதிரி வந்துங்கன்னா அதே மாதிரி கட்ட சொல்லி வரும். ஆனால் பிறகு கழிச்சு உங்களுக்கு வரும். இதுவும் இங்கே ஒரு விடயம் தான். அது இப்போ குழந்தை விடயம் இன்னும் நல்ல விடயம், உங்களோட சம்பளத்திலிருந்து கழிப்பான ஒரு விடயம். மற்றது இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், எங்கள் மக்களில் இன்னும் கன பேர் வந்து பிராமிஃபர் பில்லிங் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், நீங்கள் டேக்ஸ் ஃபார்ம் நிரப்பி உங்களுக்கு டேக்ஸ் டெஃபினிட்டிவ் வரைக்க நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வருமான கோட்டைக்குள்ளே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிராமிஃபர் பில்லிங்கும் அரசாங்கத்திலேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு நீங்கள் வந்து அன்மெல்டம் பண்ணி நீங்கள் அந்த ஃபார்ம் நிரப்பி இது பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பிராமிஃபர் பில்லிங்கும் வருமா இல்லையான்னு தெரியும். அதுவும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு வந்து வித்தியாசப்படும். ஒருக்கா இல்லைன்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த முறை நீங்கள் திருப்பி அப்பீல் பண்ணி பாருங்கள். என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் வந்து சில சட்டங்கள் மாறுறபடியால் பட்ஜெட்டுகள் மாறுறபடியால் உங்களுக்கு சில நேரங்கள் சான்ஸ் கிடைக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சலுகை வந்து விட்டு போகக்கூடிய சந்தர்ப்பமும் வந்து உருவாகுது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் கட்டுற டேக்ஸ் வந்து கூட இருக்கின்ற உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் வேறு இடத்தில் டேக்ஸ் செய்கிறதுக்குரிய வழியிலையும் பாருங்க, கேளுங்க. இந்த எல்லா மேக்சிமம் விஷயத்தை உங்களுக்கு வந்து டேக்ஸில் கழிச்சிருக்கிறார்களா என்ன சொன்னால் ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து விதமான கழிவுகள் இருக்குது. எல்லா மாநிலத்திலும் வந்து ஒரே கழிவுகள் என்று சொல்லி இல்லை. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து இது கூட கழிக்கலாம், இது குறைய கழிக்கலாம்னு சொல்லி இருக்குது. அந்தந்த இடங்கள்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு இது சம்பந்தமாக கீழில் இருந்தால் நீங்கள் எங்களோட எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம். இந்த கீழே இருக்க நம்பர் கிடச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம். டேக்ஸ் நிரப்புறதுக்கோ இல்லாட்டிக்கு உங்களுக்கு பிரைமரி பில்லிங்கும் விஷயத்தில் வந்து உதவி செய்கிறதுக்கோ இல்லாட்டிக்கு செக் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் செஞ்ச டேக்ஸ் இது வரைக்கும் சரியாக இருக்குதா, இல்லாட்டிக்கு எங்கேயாவது விஷயத்தை குறைக்கலாமா, இல்லாட்டிக்கு அடுத்த வருடம் ஏற்கனவே நீங்கள் டேக்ஸ் செஞ்சுருந்தால் வார வருடத்துக்கு டேக்ஸ் எப்படி குறைக்கலாம், என்ன வழியில் செஞ்சால் டேக்ஸ் குறைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் வெளிநாட்டு புத்தகம் உள்ளவர்கள் ஸ்வீஸ் நாய்சட் இல்லாதவர்களுக்கு குவெலன் ஸ்டோயர் நேரடியாக சம்பளத்தில் ஏற்கனவே கழிந்து கொண்டு வருகிறது. அவைகளுக்கு வந்து நீங்கள் ஆக்டிவாக ஒரு குவெலன் ஸ்டோயர் ஃபார்ம் எடுத்து நிரப்பலாம். அதுக்கு முதல் செக் பண்ணணும். நீங்கள் வந்து குவெலன் ஸ்டோயர் ஃபார்ம் நிரப்பி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஒருக்கா நாங்கள் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, இந்த ஃபார்ம் நிரப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வருடாண்டம் டேக்ஸ் ஃபார்ம் வரும். அப்போ இதில் உங்களுக்கு அனுப்புறதில் லாபம் இருக்கா நட்டம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறது அந்த இதுகளும் நாங்கள் செஞ்சு தரோம். அதையும் உங்களுக்கு வேணும்டா பண்ணித்தரலாம். மற்றது டிசம்பர் கடைசிக்குள் இந்த குவெலன் ஸ்டோயர் விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணால் தான் மார்ச் 30ஆம் தேதிக்குள் நீங்கள் இந்த அப்ளை பண்ணணும். அப்போ இப்போயே நீங்கள் அதுக்குரிய ரெடிமெண்ட் பண்ணுங்க, என்னென்ன விஷயங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்கள் எடுத்து வைக்கணும். அப்போ தான் வருட கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த குவெலன் ஸ்டோயருக்கு ஆந்த்ராக் பண்ணினீங்கன்னா 30 மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கும் அந்த ஒஃபிஷியலான டேக்ஸ் ஃபார்ம் வந்து வந்தடையும் 2027க்கு.
இவர் வந்து இப்போ 10 வருஷமாக வந்து இந்த டேக்ஸ் சம்மந்தமான விடயம் செய்துட்டு வரார். நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லிக்கிறோம். நாங்கள் இந்த அக்டோபர் பிறகு ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு தேவையான பிரீமியம் பில்லிக்கம் எந்த கண்டுனா இருந்தாலும் எங்கே போய் நீங்கள் பிரீமியம் பில்லிக்கத்தை பெற்றுக்கொள்வது, டேக்ஸை எப்படி செய்வது அப்படியான விடயங்களையும் இவர் பார்க்க இருக்க நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எந்த விதமையில் நான் தனியாக கிரெடிட் சம்மந்தமாக, வீடு சம்மந்தமாக, ரைஸை சம்மந்தமாக செய்வது இப்படியான ஒரு விடயத்தை நாங்கள் அக்டோபர் மாதத்துலேருந்து கொண்டு வரதான் முடிவு செய்திருக்கோம். நாளில் இவர் இதில் 10 வருடமாக ஈடுபட்டிருக்கார். அதனால் வந்து நீங்கள் அப்படி பிரச்சனைனா நீங்கள் இதோட தொடர்பு கொள்ளலாம். ஓகே மக்களே, இதை பற்றியான உங்கள் கருத்து என்ன அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.